அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளும் சக்தி வாய்ந்த ஒரு மணி நேரத்துடைய மிக மிக முக்கியமான பதிவு. உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய பதிவுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எல்லாருமே நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தானே அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். ஆனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடியது ஆடி மாதத்துடைய செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய் அப்படின்னாலே முருகப்பெருமானுடைய வழிபாடும் நமக்கு அம்பாளுக்கான வழிபாடுக்கு மிகச்சிறந்ததான ஒரு நாள். அதுவும் நாளைக்கு நமக்கு கூடுதலான ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதத்துடைய பௌர்ணமி நமக்கு நாளைக்கு மாலை பொழுதில் ஆரம்பிக்குது. இப்படி பௌர்ணமியும் நமக்கு செவ்வாயும், இந்த செவ்வாய் முருகனுக்கான அந்த ஹோரை நேரமும் சேர்ந்து வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுடைய தலையெழுத்து மாறணும், உங்களுக்கு ஒரு விஷயத்தில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் நினைக்கிறோமோ, யாரெல்லாம் அம்பாளையும் முருகப்பெருமாளையும் நம்ம வழிபாடுகள் செய்கிறோமோ, நாளை ஏற்ற வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரு தீபமும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திரப்பதிவும் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சொல்லுகின்ற இந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும், நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஆடி பௌர்ணமி அப்படின்னோடனே நிறைய பேருக்கு செவ்வாய்க்கிழமை வருதா புதன்கிழமை வருதா அப்படின்னு சின்னதான ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த பௌர்ணமி திதியானது நமக்கு எப்போ துவங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை அதாவது செவ்வாய்க்கிழமை மாலையில் 7:33 மணிக்கு துவங்குகின்ற திதியானது புதன்கிழமை ராத்திரி 8:58 மணி வரைக்கும் இருக்குது. இதில் வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த ஒரு மணி நேரம் தான் நமக்கு செவ்வாய் ஹோரை நேரம். நாளைக்கு ஆடி செவ்வாய் ஆடி பௌர்ணமி மட்டும் கிடையாது, ஊசி முனையில் அம்பாள் தவம் இருந்து சிவன் அருளை பெற்ற ஆடி தபசம் கொண்டாடப்படுது. பொதுவாகவே ஆடி தபசுங்கிறது இந்த பௌர்ணமி அந்த நேரத்தில் தான் நமக்கு வழிபடுவோம். நமக்கு ஆடி தபசு அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது சங்கரன் கோவில், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த கோமதி அம்மனுடைய ஆலயம் தான். ஏன்னா அந்த கோவிலில் தான் இந்த ஆடி தபசு விழாவானது ரொம்ப திருவிழாவாக கொண்டாடப்படும். அதுவும் கூட நமக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நமக்கு மாலை நேரத்துக்கு அப்புறமேட்டு பௌர்ணமி திதி வருது பார்த்திங்களா, அந்த நேரத்தில் அந்த கோவிலை கொண்டாடுறாங்க. ஏன்னா ஊசி முனையில் நின்று கொண்டு சிவனாரை வேண்டி தவம் இருந்தாலும் அம்பிகை. ஆடி மாதத்தில் இந்த அம்மன் தபஸ் இருந்து அவளுக்கு சிவனார் காட்சி கொடுத்தார். ஏன்னா எல்லாருமே ஹரி வேறு ஹரன் வேறு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஹரியையும் ஹரனையும் ஒன்றா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உமையவள் ஊசி முனையில் கடுந்தவம் இருந்தாங்களாம். அந்த தவத்தினுடைய பலனாக தான் சங்கரனும் நாராயணரும் சங்கர நாராயணராகவே காட்சி கொடுத்தாங்க. அந்த ஒரு நாள் தான் ஆடி தபசு நாள். இன்றைக்கி கூட நீங்கள் அந்த கோமதி அம்மனுடைய அந்த கருணை கடாட்சம் அப்படி சொல்லி அடங்கவே முடியாது. எந்த வரங்கள் அந்த நமக்கு அதுவும் குறிப்பாக ஆடி தபசுனால் நம்ம வேண்டி கேட்டாலுமே அன்னை ரொம்ப மனமகிழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்மளுடைய வேண்டுதல்கள் நம்ம சொல்கிறப்ப நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த நாளுடைய ஒரு சூக்ஷ்மமே. அது நமக்கு நாளைக்கு இந்த ஆடி தபசுடைய அந்த விழா நமக்கு சங்கரன் கோவிலில் நமக்கு நடக்குது. எல்லா இடத்துலையும் இப்படி ஆடி தபசு கொண்டாடுவாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில்களில் அதாவது செவ்வாய்க்கிழமை பண்ணுறாங்களா புதன்கிழமை பண்ணுறாங்களா நீங்கள் பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி பூஜைகள் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு நம்ம ராத்திரி நம்முடைய வீடுகளில், ஏன்னா சங்கரன் கோவிலே நமக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வீடுகளில் இந்த எளிமையான வழிபாடு, அதாவது ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி பௌர்ணமி இந்த கோமதி அம்மனுக்காக நம்ம வேண்டி இது பண்ணுறது, இப்படி எல்லா வேண்டுதல்களும் நம்ம வீட்டில் எளிமையான ஒரு தீப வழிபாடுகள் பண்ணி சில மந்திரங்கள் சொல்லி வழிபட்டாலே போதுங்க, நிச்சயமாக கைமேல் பலன் கொடுக்கும். நாளைக்கு நம்ம வீட்டில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பூஜை அறையில் சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. பொதுவாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரேன்னு சொன்னாலே வெற்றிலை தீப வழிபாடு தான். வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இலைனா இந்த வெற்றிலை தீபம் தான். 6 தீபம் நமக்கு 6 விளக்கு, அதாவது 6 வெற்றிலை மட்டும் நீங்கள் காம்பு மட்டும் கிள்ளிட்டு ஒரு சின்ன பித்தளை தட்டில் நம்ம அப்படியே விசிறி மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு 6 விளக்கு வைக்கலாம். அப்படி முடியாதவங்க ஒரே ஒரு வெற்றிலை வச்சு அதற்கு மேல் சின்னதான அகல் விளக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் பஞ்சத்திரி போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபங்கள் ஏற்றலாம். 6 விளக்கும் ஏற்றலாம், ஒரு விளக்கும் ஏற்றலாம். அவங்கவுங்களுடைய கன்வீனியன்ட் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றலாம். இந்த தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு மனசார நீங்கள் சொல்லக்கூடிய முருகனுடைய ஒரு மந்திரம்,
ஏன்னா முருகனுடைய வழிபாடு இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் நம்ம சொல்லி நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கள் கேட்குறப்ப இந்த எல்லா நேரம் காலம் இப்படி கூடி வரப்போ நமக்கான அனுகிரகமும் உடனுக்குடனே கிடைக்கும். அதனால் ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக ஒரு வேண்டுதல் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிறவங்க அந்த தடைகளை முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த நாமத்துக்கு இருக்குது. அதனால் நாளைக்கு தீபம் மட்டும் ஏற்றிட்டு 27 முறை இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடணும். அதே மாதிரி நாளைக்கு அம்பாளுக்கு உரிய அற்புதமான நமக்கு பௌர்ணமி திதியும் வந்திருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு முடிந்த அம்பாளுக்கு செவ்வரளி மலர்கள் சாத்துறது, சிகப்பு நிறத்தினால் ஆன செம்பருத்தி பூக்கள், இல்லை வேறு ஏதாவது பூக்கள், குறிப்பாக மாதுளம் பூ நிறைய வீட்டில் நம்ம வச்சுருப்போம் பார்த்திங்களா, மாதுளை செடி, அதில் இருக்கக்கூடிய பூக்கள் அம்பாளுக்கு சாத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷம். வாய்ப்பு இருக்கிறவங்க அப்படி பண்ணுங்கள். இல்லாட்டி செம்பருத்தி பூ நீங்கள் சாத்தலாம். இல்லாட்டி சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பிச்சி பூ இருக்குது பார்த்திங்களா, அந்த பிச்சி பூ கூட நம்ம சுவாமிக்கு நாளைக்கு சாத்தலாம். அம்பாளுக்கு அப்படி சாத்திட்டு நல்லா எங்களுக்கான காரிய சித்திகள் எல்லாம் நடக்கணும், நாங்கள் வேண்டுதல் எல்லாம் எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஸ்ரீம் வசி வசி, ஓம் ஸ்ரீம் வசி வசி இந்த ஒரு மந்திரத்தை இந்த செவ்வாய் ஹோர நேரத்தில் சொல்லி நம்ம வழிபடுறப்ப நிச்சயமாக ஒரு அபரிதமான ஒரு வெற்றி, ஒரு காரிய பலிதம் இது எல்லாமே கிடைக்குங்க. அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 1 மணி நேரத்தை நம்ம யாருமே தவற விடக்கூடாது. சுவாமிக்கு நாளைக்கு நிவேதனமாக ஒரு டம்ளரில் பாலில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம். குறிப்பாக செவ்வாழை பழங்கள் நீங்கள் நாளைக்கு சுவாமிக்கு 2 பழமாச்சும் நம்ம நிவேதனமாக வைக்கிறது அம்பாளுக்கும் சரி முருகப்பெருமானுக்கும் ரொம்ப விசேஷமாக கருதப்படும். அதனால் முடியுங்கிறவங்க வாழைப்பழம் நீங்கள் வாங்கி வைங்க, முடியாதவங்க உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த எளிமையான நிவேதனங்கள் நம்ம வச்சு வழிபட்டாலே போதுங்க. இந்த ஆடி மாதமே அம்பாளுக்கு உரிய மாதம், அதுவும் இந்த பௌர்ணமி திதிங்கிறது சக்திக்கான திதி. அதனால் நம்ம இந்த ஆடி பௌர்ணமிக்கு தொடர்ந்து பல பதிவுகள் நம்முடைய சேனலில் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். யாருமே எந்த பதிவையும் மிஸ் பண்ணாமல் நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இந்த ஆடி மாதத்துக்கு நிறைய பதிவுகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கிறோம். ஏன்னா நம்ம காஞ்சி மகா பெரியவா சொன்ன 16 வார அகல் தீப பரிகாரம் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோவாக கொடுத்துருக்கோம். நிறைய பேர் நீங்கள் இப்போ வரைக்கும் பார்க்கல. ஏன்னா நமக்கு இது வரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற பல காரியங்கள் கூட இந்த 16 வார தீப பரிகாரத்தில் கண்டிப்பாக நமக்கு நடக்கும். பல பேருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்தது தான் இந்த 16 வார அகல். அதனால் அந்த பதிவை இது வரைக்கும் நீங்கள் பார்க்காட்டே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட நாங்கள் லிங்க் கொடுக்குறோம். கண்டிப்பாக அதையும் பார்த்து இந்த ஆடி மாதமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா வகையிலும் உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சி, வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சுப்பிரமணியாய நமக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாமத்தை பதிவிடுங்க. முருகன் அருளால் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.